விமான நிலையத்தில் காரை மடக்கிய வாடகை டாக்ஸி ஓட்டுநர்கள். சொந்த காரை வாடகையாக பயன்படுத்துகிறார்கள் என குற்றச்சாட்டு. காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று பறிமுதல். வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் நடவடிக்கை. மதுரை விமான நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்நாடு வெளிநாடு பயணிகள் வருகை தரும் நிலையில் அந்த விமான நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வாடகை கார் ஓட்டுநர்கள் உரிமம் எடுத்து சவாரி ஓட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சத்யாநகர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனம் சொந்தமாக கார் வைத்து இயக்குபவர்களிடம் அவர்களது வாகனங்களை வணிக ரீதியாக வாடகைக்கு பயன்படுத்துவதாகவும் விமான நிலைய பகுதிக்குள்ளும் ஏராளமான பயணிகளை அவர்கள் வந்து ஏற்றிச் செல்வதும் இறக்கி விடுவதுமாக இருப்பதால் அங்கு ஒப்பந்த அடிப்படையில் இயங்கி வரும் வாடகை டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது என குற்றஞ்சாட்டி அவனியாபுரத்தை சேர்ந்த ரவி என்கிற ஓட்டுநர் தனியார் ஏஜென்சி மூலமாக மதுரை விமான நிலையத்திற்குள் காரை இயக்கி வர அங்கிருந்த ஓட்டுநர்கள் அந்த காரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு இதுகுறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு தகவல் கொடுக்க விரைந்து வந்த அதிகாரிகள் அந்த காரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. விசாரணைக்கு பிறகு அந்த கார் மீது அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர்.